செக். பிரைஸ் தி லார்ட். செக். ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த மாலை வேலைக்காக பார்த்து நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ராஜா. ஜேசி விடுமுறை வேதாகம பள்ளிக்காக ஆண்டவரை 2 வருடங்கள் நடக்க முடியாத ஒரு சூழல் மத்தியிலும் இந்த வருடங்களை நடப்பதற்கு ஆண்டவர் தந்த பிரதான ஸ்லாக்கியத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். விசேஷ விதமாக இந்த 6 நாட்களை நிறைவாய் முடித்து இந்த 7வது நாட்கள் நிறைவு நாளுக்காக பார்த்து வேண்டி நிற்கின்றோம். பிள்ளைகள் கற்றுக்கொண்டதை இந்த உமக்கு முன்பதாக பறைசாற்ற இருக்கிறார் சுவாமி. தகப்பனை பாடல் வாயிலாகவும் வசனத்தின் மூலமாக கற்றுக்கொண்டதை இவர்கள் பறைசாற்றும் போது உடைய கிருபை கொடுத்து நிற்கின்றோம். துவக்கமுடைய பிரசனத்தினாலும் உடைய கிருபையினால் வழிநடத்தி நிற்கின்றோம். எந்த தடைகளும் இல்லாதபடி நிறைவாய் ஆவியானவர் நீர்தாமை வழிநடத்தும்படியாய் அன்பினாளர் இயேசு கிறிஸ்து வழியாக நிற்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்கும் நம் யாவரையும் வரவேற்கும்படியாக வரவேற்புரை நிகழ்த்த வருகிறார் நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளியின் ஆசிரியை உஷா ஹார்வி அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதலாவதாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளி நிறைவு விழாவை நல்ல முறையில் நடத்த கிருபை செய்த நம் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். நம் தலைமை குருவானவர் ரெவரண்ட் ரஞ்சன் கனகமணி ஐயா அவர்களையும் உதவி குருவானவர் ராஜேஷ் ஐயா அவர்களையும் JCVBS நிறைவு விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம் சபையின் கமிட்டி பொருளாளர், செயலாளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய ஆலயத்திற்கு BBS டைரக்டராக வந்திருக்கும் திரு மோசஸ் ராஜ் அண்ணாச்சி அவர்களையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் திரு அருமைராஜ் அண்ணாச்சி அவர்களையும் இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய ஆலயத்தின் சண்டே ஸ்கூல் மற்றும் VBS பொறுப்பாளர் மிஸ்ஸஸ் சாந்தினி அக்கா அவர்களையும் VBSல் வாலண்டியர்ஸராக இருந்த ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த JCVBS நிறைவு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் பெற்றோர்களையும் திருச்சபை மக்களையும் இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம். கடைசியாக ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வரவேற்புரை நிகழ்த்திய சகோதரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இந்த சிறப்பு நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க வருகிறார்கள் நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளியின் ஆசிரியை திருமதி ரூபி ஜெயபாக்கியம் அவர்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 35 50 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார்.
பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசனங்களும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானும் ஆகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கும் முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்றால். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. அடுத்தபடியாக இயக்குனர் அறிக்கை. அருமை ராஜாநாச்சி. மதுரை ராமநாதபுரம் பேராயம் சிஎஸ்ஐ மகிமையின் ஆலயம் கீழவாசல் மதுரை. இயக்குனர் அறிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஜேசி விடுமுறை வேதாகம பள்ளியின் ஊழியத்தின் மூலமாக அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு யோவான் 1:50 ஆதாரமாக கொண்டு காண்பாய் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு செயல்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையில் பிள்ளைகளும் ஆசிரியர்களும் எவ்வாறு கிறிஸ்து இயேசுவை காண முடியும் என்பதை ஆர்வமுடன் கற்றனர். நம்முடைய ஆலயத்தில் JCVBS ஆனது ஆசிரியர் ஆயத்த கொடுகை 28/5/2022 அன்று மாலை 6 மணி அளவில் நம்முடைய குருசேகரத்தின் குருவானவர் ஐயா அவர்கள் ரெவரன் ரஞ்சன் கனகமணி ஐயா அவர்களால் ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்டது. JCVBS ஆனது 29/5/2022 அன்று காலை 8:30 மணிக்கு ஆசிரியர் தியானத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. பிள்ளைகளுக்கு 29/5/2022 அன்று காலை 9 மணி அளவில் ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய ஆலயத்தில் இந்த ஆண்டு JCVBS-ஐ பொறுப்படுத்தி நடத்துவதற்காக நம்முடைய பேராயத்தின் இளையோர் திருச்சபை திருப்பணியின் மூலமாக திரு பி. மோசேராஜ் இணை இயக்குனராக, எஸ். அருமைராஜ் ஆகியோர் இயக்குநர்களாக செயல்பட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டனர். 29/5/2022 அன்று 75 பிள்ளைகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட JCVBS சராசரியாக 70 பிள்ளைகளுடன் 13 ஆசிரியர் மற்றும் 6 தன்னார்வலர்களின் உறுதுணையோடு சிறப்பாக நடைபெற்றது. காண்பாய், பெரிதானவைகளை காண்பாய், தைரியப்படுத்துகிறவரை காண்பாய், கண்களோடு காண்பாய், மாதிரியை காண்பாய், குற்றமில்லாதவரை காண்பாய், விசுவாசித்தால் காண்பாய், காணாததை காண்பாய் ஆகிய தலைப்பின் அடிப்படையில் ஆண்டவரின் அழைப்பு, ரட்சிப்பு, ஜெபம், வேத வாசிப்பு, விசுவாசம், சுவிசேஷ அறிவிப்பு, நித்திய வாழ்வு இவை அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த JCVBS-க்கு வந்த அனைத்து பிள்ளைகளும் அவர்களின் பள்ளி பருவத்திற்கு ஏற்ப பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர், சீனியர் என பிரிக்கப்பட்டு வகுப்புகள் எடுக்கப்பட்டன. ஒவ்வொரு நாளும் JCVBS ஆனது காலை 8:30 மணிக்கு ஆசிரியர் கூடுகையுடன் ஆரம்பிக்கப்பட்டு மதியம் 1 மணிக்கு ஆசிரியர் பகிர்வு நிகழ்வுடன் முடிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டன. JCVBS-இன் சிறப்பு நாட்கள் 29/5/2022 ஆரம்ப நாளாக அனுசரிக்கப்பட்டது. 2/6/2022 அன்று சந்தியா தினம் அனுசரிக்கப்பட்டது. 3/6/2022 அன்று அன்பின் விருந்து நாளாக அனுசரிக்கப்பட்டது. அன்றைய தினம் சத்திரப்பட்டி அருகில் உள்ள சரந்தாங்கி ஹிஸ் ரெஸ்ட் மையத்திற்கு சென்று வந்தோம். அன்று பிள்ளைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. அன்று பிற்பகல் பிள்ளைகள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. 4/6/2022 அன்று கொடுக்கும் நாளாக அனுசரிக்கப்பட்டது. ஆசிரியர்கள், பிள்ளைகள்
தன்னார்வலர்கள் மற்றும் இயக்குநர்கள் இணைந்து கொடுக்கும் நாள் காணிக்கையாக 11,420 ரூபாய் படைத்தனர். 5/6/2022 ஆகிய இன்று நிறைவு நாள் நிகழ்ச்சிகள் சபை குரு அருள் திரு ரஞ்சன் கனகமணி ஐயா அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஜேசி விடுமுறை வேதாகம பள்ளியை நம்முடைய சபையில் நடத்துவதற்கு தேவையான இயக்குனர் பாடத்திட்டங்கள், ஆசிரியர் பாடத்திட்டங்கள், பிள்ளைகளின் கைவேலை புத்தகங்கள் மற்றும் தேவையான ஸ்டேஷனரி பொருட்கள், பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தேவையான சிற்றுண்டி மற்றும் தேநீர், இயக்குநர்கள் தங்குவதற்குரிய இடம், உணவு வகைகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக செய்து கொடுத்த சபை குருவானவர், சபையின் செயலாளர் மற்றும் பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள், ஓய்வு நாள் பள்ளியின் பொறுப்பாளர்கள் மற்றும் திருச்சபை யாவருக்கும் JCVBS ஊழியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்கள், திரளாக கலந்து கொண்ட பிள்ளைகள், பிள்ளைகளை வழிநடத்திய ஆசிரியர்கள், மிகச் சிறப்பாக பணியாற்றிய தன்னார்வலர்கள், சபையின் ஊழியர்கள், உங்கள் யாவருக்கும் JCVBS ஊழியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், எனினும் விளையச் செய்கிறவர் கர்த்தர் என்ற வசனத்தின் அடிப்படையில் இயக்குநர்களாகிய நாங்கள் விதைத்திருக்கிறோம். ஆசிரியர்கள் நீர் பாய்ச்சிருக்கிறார்கள். விளையச் செய்கிற கர்த்தர் விளையச் செய்வார் என விசுவாசிக்கிறோம். இதனால் வரும் அனைத்து துதிகன மகிமை நம் ஆண்டவருக்கே உரித்தாகுக. கிறிஸ்துவின் பணியில் உங்கள் அன்பு இயக்குநர்கள் P. மோசஸ் ராஜ், S. அருமைராஜ். நன்றி. தொடர்ந்து பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்கும் விண்ணமாக வரவேற்பு நடனம். வரவேற்பு நடனம் ஆடிய அன்பு மாணவிக்கு நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களை கரவோசை எழுப்பி உற்சாகப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பிகினர் பிள்ளைகள் மனன வசனம். உங்க பிள்ளைங்களை வந்து இந்த பேக் சைடு தட்டி
டேய் கரெக்டா இல்ல பாப்பா இங்க பா கடைசி சரி விட்டு லைன் ஓகே சொல்லுமா தம்பி நாள் ஒன்று சொல்லுமா. நாள் ஒன்று முதல் குடும்பம். ஒருவரில் ஒருவர் சார் சொல்லுங்க. அம்மா பார்க்குறாங்க பாருங்க. அம்மா ஒருவரில் ஒருவர் சொல்கிறேன். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் 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 அன்பாயிருங்கள். நாள் ரெண்டு இங்க வாங்க நன்றி அறிதல் உள்ளுங்கள் கொலோத்தையர் 3:15 நாள் 3 தலைப்பு கடவுளை போற்றி புகழுங்கள். அவர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். சங்கீதம் 103:1 4 மறைக்காம கிட்ட வந்துருங்க. தேவன் அடைக்கலம். சங்கீதம் 46:1 சங்கீதம் 46:4 கர்த்தரை நம்பி செய். சங்கீதம் 37:3 நாள் ஆடு கணவனிவனா கதை சங்கீதம் 37:4 குளியும் குமரவும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ததை விடுவித்தார். சங்கீதம் 37:40 4:8 கூண்டில் அடைப்பட்ட கிளி அவர் என்னிடம் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40:1 நாள் 9 உத்தனுக்கு கிடைத்த உயர்வு. கர்த்தர் யோசேப்போல இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். ஆதியாகமம் 39:2 நாள் 10 தீமைக்கு நன்மை. தீமை விட்டு விலகி நன்மை செய். சங்கீதம் 37:27 வெரி குட். பிள்ளைகளை நாம் அன்போடு கூட வாழ்த்துவோம். தங்களுடைய மழலை குரலாலை மனன வசனங்களை அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் ஒருமுறை கூட கரம் தட்டி இந்த பிள்ளைகளை வாழ்த்துவோமா? நன்றி. மனன வசம் சொன்ன அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றி. அடுத்ததாக பிகினர் பிள்ளைகளுடைய நடனம்.
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மிக அழகாக தங்களுடைய நடனத்தை தங்களுடைய பிஞ்சு கைகளாலே நமக்கு முன்பாக செய்திருக்கிறார்கள். அடுத்த நிகழ்வாக பிரைமரி மனன வசனம் சொல்லும்படி அழைக்கிறேன். மலையோ மலை பாதுகாக்கும் கடவுள். நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. நாள் 2. பெருமையின் கோபுரம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். நீரே என் தேவன். சங்கீதம் 143:10. நாள் 3. வாக்கை கந்தரி. நீ எனக்கு என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன்னை உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதியங்களையும் ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 22:18. நாள் 3. நிறைவேறிய வாக்குத்தத்தம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடியவர்களுக்கு வளம் அளிக்கவே என்றும் விசுவாசமாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 11:6. நாள் 5. மற்றவர் பொருட்கள் மீது ஆசை வைக்காது. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ற விழித்து கொண்டு தெளிந்தவராய் இருங்கள். 1 கொரிந்தியர் 15:34. நாள் 6. ஆதரிக்கும் கடவுள். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உனக்கு அழிவதும் இல்லை என்றார். ஆதியாகமம் 28:15. நாள் 7. ஒப்புரவாக்கும் கடவுள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். மத்தேயு 5:9. நாள் 2. பெரிதானவர்களை காண்பாய், இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். யோவான் 1:50. நாள் 3. தைரியப்படுத்துறே காண்பாய், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை நீங்களோ என்னை காணுங்கள். யோவான் 14:19. நாள் 4. கண்களோடு காண்பாய், உங்கள் கண்கள் காண்கிறனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். மத்தேயு 13:16. நாள் 5. மாதிரியை காண்பாய். நாள் 5. மாதிரியை நாள் 5. மாதிரியை காண்பாய். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிப்பேன். யோவான் 13:15. நாள் 7. விசுவாசத்தை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. மனனம் வசனம் சொன்ன பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக பிரைமரி பிள்ளைகள் நடனம். அவ அங்க
यीशु हमारे साथ है, यीशु मेरा साथ है, यीशु आपके साथ है, यीशु हमारे साथ है, खुशी खुशी हमारे लिए खुशी, यीशु मेरा साथ है, यीशु आपके साथ है, यीशु हमारे साथ है, खुशी खुशी हमारे लिए खुशी। அழகாக நடனம் ஆடின நம்முடைய பிரைமரி பிள்ளைகளுக்கு நம்ம அன்புடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்களுக்கு தமிழில் மட்டும் கிடையாது, ஹிந்தியில் பாட்டு போட்டாலும் நாங்கள் ஆக்சன் பண்ணுவோம்னு சொல்லி அழகாக என்ன செய்திருக்காங்க. ஒரு முறை கூட நாம் கரம் தட்டி இந்த பிள்ளைகளை அன்போடு கூட வாழ்த்துவோம். அடுத்த நிகழ்வாக முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தை இயக்குனர் அண்ணன் மோசி ராஜா அவர்கள் கையில் நாம் கொடுப்போம். செயல்படலாமா? கண் பார்வை இருந்தும் காணல். பார்வை இருந்தும் காணலையே, செவித்திறன் இருந்தும் கேட்கலையே, கண் பார்வை இருந்தும் காணலையே, செவித்திறன் இருந்தும் கேட்கலையே, இயேசுவே நான் உம்மை காண என் கண்களை திறந்தருளும், இயேசுவே உம் குரல் நான் கேட்க என் செவிகளை திறந்தருளும், இயேசுவே நான் உம்மை காண என் கண்களை திறந்தருளும், இயேசுவே உம் குரல் நான் கேட்க என் செவிகளை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், என் செவிகளை திறந்தருளும். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்கு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்ப இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சிகளை மிகச் சிறப்பாக நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்ப இந்த செய்தியின் வேலையை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் இதை பொறுப்பெடுத்து நடத்தி தருமாறு கெஞ்சுகிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா அப்பா அப்பா, எப்படியாச்சும் நான் உங்க கூடயே வர்றேன்ப்பா, உங்க கூட வரேன்னு ரொம்ப ஆசையா இருக்கு, என்னை கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னான்னு தெரியுமா? யாரு சொன்னா? ஜான் சொன்னா. யார் சொன்னா? ஜான் சொன்னா. சரியா? என்னை எப்படியாவது உங்க கூட கூட்டு போயிருங்கப்பா, நான் உங்க கூடயே வர்றேன், உங்க கூட வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜான் சொன்னா. அப்படி எங்க போனா? எங்க போயிருப்பா? நீங்க சொல்லுங்க பாப்போம். பிகினர் சொல்லுங்க, எங்க போயிருப்பா? ஆமா, அவங்க அப்பா ஒரு படகோட்டி. அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா யாரு? ஆமா, நீங்க ஆன்சர் பண்ணாதான் அண்ணாச்சி அடுத்ததுக்கு போவேன் நானு. சரியா? அவங்க அப்பா ஒரு நல்ல படகோட்டி. இவனுக்கு எப்படியாவது கடலுக்கு போகணும், அவங்க அப்பா கூட போகணும், நல்ல ஜாலியா கடல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு ஆசை? யாருக்கு ஆசை? ஆமா, நல்ல ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. ஜானுக்கு ரொம்ப ஆசை, எப்படியாச்சும் அப்பா கூட போயிடணும், கடல்ல போகணும், படகுல போகணும், நல்ல கடலை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. போயிட்டே இருக்கிறான். அப்பா, உங்க அப்பா கூட, உங்க அப்பா அம்மா கூட நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு செய்வாங்க தானே? செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. உங்க மேல அன்பு வச்சிருக்கிறாங்க. எப்படி உங்க அம்மாவும் அப்பாவும் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறாங்களோ அதே போல தேவன் கூட உங்க மேல அன்பா இருக்கிறாரு. சரியா? பைபிள் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமா, அப்படித்தான் அந்த ஜானுடைய அப்பாவும்
ஜான் மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. அதனால ஜான் சொன்ன உடனே அவங்க அப்பாவும் கூட்டு போறாரு. எங்க போறாங்க? எங்க போறாங்க? கடலுக்கு. எதுல போறாங்க? ஆமா, கடல்ல படகுல போறாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு ஜானுக்கு. நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. அப்பா எவ்வளவு சொன்ன உடனே அப்படியே கூட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜானுக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஓட்டை. எதுல? படகுல. படகுல ஓட்டை விழுந்தா என்னாகும்? ஓட்டை விழுந்தா என்னாகும்? ஓட்டை விழுந்தா என்னாகும்? ஆமா ஐயா, இங்க இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப சயின்டிஸ்டா இருக்காங்க ஐயா. ஓட்டை விழுந்தா படகுல தண்ணி வந்துருமா? எல்லாருக்கும் தெரியுது, அப்படித்தானே? ரைட். நீங்க சொன்ன மாதிரியே அவனுக்கும் அந்த பயம் இருந்துச்சு. ஓட்டை விழுந்துருச்சு, படகுல தண்ணி வந்துடும். தண்ணி வந்தா என்னாகும்? தண்ணி வந்தா என்னாகும்? ஆமா, படகு முங்கிரும். நீங்களாம் ரொம்ப பிரில்லியண்டான பிள்ளைங்களா இருக்கிறீங்க. எது கேட்டாலும் இவ்வளவு அழகா ஆன்சர் பண்றீங்க. சரியா? அவனுக்கும் அதே போலதான் பயம் வந்துச்சு. படகுல ஓட்டை இருக்கு, இந்த ஓட்டைக்குள்ள தண்ணி வந்துடும். தண்ணி வந்துச்சுன்னா படகு என்னாகும்? கடலுக்குள்ள முங்கிரும். அதனால என்ன செஞ்சுட்டான்? ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டான். நீங்க கூட கரப்பாம்பூச்சி வீட்டுல இருந்தா அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறீங்கல்ல? கட்டி பிடிச்சுக்கிறீங்களா? ஆமா, சரியா? அதே போலதான் அந்த ஜானும் அவங்க அப்பாவை போய் அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டான். அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, எப்படியாச்சும் நீங்க என்னை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி. அப்பா அம்மா நம்மளை விட்டுருவாங்களா? விட்டுருவாங்களா? விட மாட்டாங்கல்ல. ஆமா, ஜானுடைய அப்பாவும் என்ன செஞ்சாங்க? அவனை நல்லா பிடிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தைன்னு தெரியுமா? என்ன வார்த்தை? பயப்படாத. நீ என்ன செய்யாத? பயப்படாத. என்ன சொன்னாங்க? எனக்கு சத்தம் கேட்கவே இல்லையே. ஆமா, பயப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அப்பா எப்போதுமே எது சொன்னாலும் செய்வாங்க. அப்பாவே பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவன் பயப்படாம இருந்தான். அப்பதான் அப்பா சொன்னாரு அவனுக்கு ஒரு 3 வார்த்தை சொன்னாரு. யாருக்கு? யாருக்கு? ஆமா, ஜானுக்கு ஒரு 3 வார்த்தை சொன்னாரு. அது எதுக்காக சொன்னாரு அப்படின்னா, அவரு படகு மேல தண்ணி வந்துருச்சு, இனி படகு முங்கிரும், தண்ணிக்குள்ள போயிரும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாரு? அந்த படகுடைய உடைஞ்ச ஒரு பகுதியை உடைச்சாரு. உடைச்சு அப்படியே அந்த ஜானை என்ன செஞ்சாரு? கெட்டியா பிடிச்சுக்கோ அப்படின்னாரு. எப்படி பிடிக்க சொன்னாரு? ஆமா, கட்டியா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 வார்த்தை அவனுக்கு சொன்னாரு. இத நீ என்ன செய்ய? பிடிச்சுக்கோ. அப்பா போய் உனக்கு வேற ஒரு நல்ல படகு எடுத்துட்டு வர்றேன். அது வரைக்கும் நான் சொல்ற இந்த 3 வார்த்தையை நீயே அப்படியே கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எத்தனை வார்த்தை? எத்தனை வார்த்தை? ஆமா, முத வார்த்தை விடாத. என்ன வார்த்தை? ஆமா, விடாத அப்படின்னாரு. எதை விடாத? எதை பிடிச்சிருக்காங்க அண்ணே? அந்த மரக்கட்டைய பிடிச்சிருக்கிறாங்கல்ல. மரக்கட்டை தண்ணியில என்ன செய்யும்? தண்ணியில என்ன செய்யும்? ஆமா, மிதக்கும். சரியா? அதனால நீ என்ன செய்ய? இத கட்டியா பிடிச்சுக்கோ, விடாத. இப்ப 3ல இன்னும் எத்தனை வார்த்தை இருக்கு? இன்னும் எத்தனை இருக்கு? 7ஆ? எனக்கு 5ன்னு கேக்குது. ஓ, 2ஆ? 3ல 1 போனா இன்னும் 2. ஆமா, முதல் வார்த்தை என்ன சொன்னாரு? விடாத. இந்த மரத்தை என்ன செய்ய? நீ இறுக்கமா பிடிச்சுக்கோ, விடாத அப்படின்னாரு. 2வது வார்த்தை சொன்னாரு தொடாத. 2வது வார்த்தை என்ன சொன்னாரு? ஆமா, அது எதுக்காக சொல்லியிருப்பாரு? அது எதுக்காக சொல்லியிருப்பாரு? இப்ப மரக்கட்டையே விடாதன்னு சொல்லிட்டாரு, தண்ணியில மிதந்துகிட்டே இருக்கும், நீ என்ன செய்ய? பிடிச்சுக்கோ, அதை விட்டுறாதன்னு சொல்லிட்டாரு. 2வது வார்த்தை தொடாதன்னு ஏன் சொன்னாரு? சொல்லுங்க. தொடாத அப்படின்னாரு. எதுக்காக சொன்னாருன்னா, நீ இந்த கட்டையை பிடிச்சிருக்கும் போது உன் முன்னால என்ன வேணா போகும், எது வேணா மிதக்கும், என்ன செய்யாத, அத தொடாத. அதை தொட்டா என்னாகும்? அது தொட்டா என்னாகும்? இந்த கட்டையை விட்டுருவான். அப்புறம் என்ன ஆகும்? கடலுக்குள்ள போயிடுவான். நீங்களாம் சூப்பரா யோசிக்கிறீங்க, நல்லா ஆன்சர் பண்றீங்க. எனக்கு கூட இன்னொரு 10 நாள் விபிஎஸ் நடத்தினா நல்லா இருக்கும் போல தோணுது. ராஜேஷ் அப்படி செஞ்சிடலாமா? இவ்வளவு ஆன்சர் பண்றாங்களையா டக்கு டக்குன்னு. ஆமா, நீங்க சொன்னது மாதிரியே விட்டா தொட்டா இதை விட்டுருவான். அதனால அப்பா என்ன சொன்னாரு? 2வது வார்த்தை என்ன சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க.
என்ன சொன்னாரு? ஆமா, ரெண்டாவது தொடாதன்னாரு. எதை தொடாதன்னாருன்னா, உனக்கு முன்னால என்ன வேணா போகும், எது வேணா மிதக்கும், என்ன செய்யாத, அதெல்லாம் தொடாத அப்படின்றாரு. இப்போ இந்த 3ல இன்னும் ஒண்ணு என்ன இருக்கு? எத்தனை வார்த்தை இருக்கு? 3ல 2 போனா எத்தனை இருக்கு? 1 இருக்கா? ஆமா, முதல்ல விடாதன்னாரு, இந்த மரக்கட்டைய எந்த சூழ்நிலையிலும் விடாதன்னாரு. ரெண்டாவது சொன்னாரு தொடாத, உனக்கு முன்னால என்ன வேணா போகும், அதை தொடாத அப்படின்னாரு. மூணாவது சொன்னாரு திரும்பி பார்க்காத. மூணாவது என்ன சொன்னாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமா, திரும்பி பார்க்காத. உனக்கு பின்னால என்ன இரைச்சல் சத்தம் கேட்கும், அலையோட சத்தம் கேட்கும், என்ன செய்யாத, அதெல்லாம் நீ திரும்பி பார்க்காத. திரும்பி பார்த்தா உன்னுடைய கவனம் சிதறிடும், நீ என்ன செஞ்சிருவ, பிடிச்சிருக்கிறத விட்டுருவ. இப்ப சொல்லுங்க, என்ன வார்த்தை சொன்னாரு? எதை விடாதன்னு சொன்னாரு? ஆமா. ரெண்டாவது எதை தொடக்கூடாதுன்னு சொன்னாரு? முன்னால என்ன போனாலும் தொடாத. மூணாவது எதை திரும்பி பார்க்காத சொன்னாரு? ஆமா, பின்னால எந்த இரைச்சல் சத்தம் கேட்கும், அலை இருக்கும், அலையோட சத்தம் கேட்கும், ஆனால் நீ என்ன செய்யாத, திரும்பி பார்க்காத அப்படின்னு 3 வார்த்தையை சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணிட்டாரு? டபக்குன்னு தண்ணியில குதிச்சிட்டாரு. எதை பத்தியும் சிந்திக்கல. தான் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும்னு என்ன செஞ்சிட்டாரு? தண்ணியில குதிச்சு இன்னொரு படகு எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. ஆமா, ஏசாமி கூட நமக்காக என்ன செஞ்சாரு? சிலுவையில அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக அவர் கூட சிலுவையில் அறையப்பட்டாரு. அறையப்பட்டது மாத்திரம் இல்ல, உயிரோட எழுந்து இன்னைக்கும் உயிருள்ளவரா இருக்கிறாரு. ஆமா. இப்ப ஜான் அப்ப என்ன பண்ணாரு? குதிச்சாரு, தண்ணிக்குள்ள குதிச்சு போயிட்டாரு. போய் பாக்குறாரு, ரொம்ப தூரம் தள்ளி பார்த்தா சூப்பரா ஒரு படகு இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஆமா, சூப்பரா ஒரு படகு இருக்கு. உடனே என்ன பண்றாரு? அந்த படகை எடுத்துட்டு வேகமா வந்தாரு. வேகமா வந்து யார்கிட்ட வந்தாரு? யார்கிட்ட வந்தாரு? ஆமா, நீங்க நல்லா ஞாபகமா வச்சிருக்கிறீங்க. ஜான் கிட்ட வந்தாரு. வந்து அவனை அப்படியே தூக்கி புது போட்ல என்ன செஞ்சிட்டாரு? உட்கார வச்சாரு. உட்கார வச்சு நீங்க நினைக்கிற மாதிரியே என்ன செய்யறாரு? வேகமா வந்து கரைக்கு வந்துட்டாங்க. இப்ப கரைக்கு வந்ததும் ஜான் அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா என்ன செய்யறாங்க? வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு இருக்கிறாங்க. சரியா? இப்போ அவன் எதனால காப்பாற்றப்பட்டான்? எதனால காப்பாற்றப்பட்டான்? அவங்க அப்பா சொன்ன அந்த 3 வார்த்தையும் அவன் வந்து என்ன செய்யல, அதை தட்டவே இல்லை. அவங்க அப்பா சொன்ன 3 வார்த்தையை அப்படியே செஞ்சான். விடாத, தொடாத, திரும்பி பார்க்காத. இந்த 3 வார்த்தை. இப்ப அண்ணன் உனக்கு இந்த 3 வார்த்தை தான் சொல்ல போறேன். எத்தனை வார்த்தை? முதல் வார்த்தை என்னது? முதல் வார்த்தை என்னது? ஆமா, இந்த விடுமுறை வேதாப்பள்ளியின் மூலமா நீ பிடிச்சுக்கிட்ட ஏசாமிய வாழ்நாள்ல என்னைக்குமே விடாத. யாரை விடக்கூடாது? ஆமா, இந்த VBS மூலமா நீ பிடிச்சுக்கிட்ட ஏசாமிய எப்போதுமே விடாத. அடுத்த வார்த்தை என்னது? ஆமா, உனக்கு முன்னால் இந்த உலகத்துல எல்லா பாவ பழக்கமும் இருக்கும். இந்த உலகத்துல எல்லாமே இருக்கும், உன் கண்ணு முன்னாடியே இருக்கும். ஆனா என்ன செய்யாத, நீ அதை தொடாத. அம்மா பொய் பேசக்கூடாதுன்னு சொன்னா நீ பொய் பேசக்கூடாது. சரியா? திருடக்கூடாதுன்னா திருடக்கூடாது. டிவியில இந்த சேனல்லாம் பார்க்க கூடாதுன்னா நீ என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. பரீட்சையில என்ன செய்யக்கூடாது? நம்ம பார்த்து எழுதக்கூடாது. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற பாவ பழக்க வழக்கங்களை தொடாத. இப்ப இன்னும் ஒண்ணு என்ன இருக்கு? இன்னும் ஒண்ணு என்ன இருக்கு? ஆமா, திரும்பி பார்க்காத. ஒருவேளை இந்த VBS முன்னால வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம். உன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை திரும்பி பார்க்காத. இப்ப மறுபடியும் சொல்லு. முதல் வார்த்தை என்னது? யாரை விடக்கூடாது? ஆமா, இந்த வாழ்க்கையில நீ பிடிச்சிருக்கிற ஏசாமியை எந்த சூழ்நிலையிலையும் விடாத. ரெண்டாவது, ஆமா, இந்த உலகத்துல இருக்கிற பாவ பழக்க வழக்கத்தை தொடாத. மூணாவது, திரும்பி பார்க்காத. நீ விட்டுவிட தீர்மானிச்சிருக்கிறீல அந்த பாவ வாழ்க்கையை திரும்பி பார்க்காத. இந்த 3 வார்த்தையை வாழ்க்கையில் அப்படியே நான் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏசாமிட்ட கேட்போமா? ஜெபம். ஜெபம். நீங்க தான் ஏசாமிட்ட பேச போறீங்க. நீங்க பேசுற ஆண்டவர் என்ன செய்வாரு? அப்படியே ரசிச்சு கேட்பாராம். நீங்க கேளுங்க. அண்ணாச்சி சொல்லி கொடுத்த மாதிரி, சுவாமி
நாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை நாங்க விடக்கூடாது. இந்த விபிஎஸ் மூலமா பிடிச்சிருக்கிற ஏசாமியை நாங்க விடக்கூடாது. அதே போல எந்த சூழ்நிலையிலையும் நாங்க எங்களுக்கு முன்னால இருக்கிற பாவ பழக்க வழக்கத்தை தொடக்கூடாது. எங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையை திரும்பி பார்க்க கூடாது. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அண்ணன் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்ப நாங்களும் கூட கேட்ட இந்த சம்பவத்தின் வாயிலாக அப்ப கற்றுக்கொண்ட இந்த சம்பவத்தின் வாயிலாக இந்த விடுமுறை வேதாப்பள்ளியின் மூலமாக உம்மை பிடித்திருக்கிற நாங்கள் அப்ப எந்த சூழ்நிலையிலும் விடாதவர்களாக, அப்பா எங்களுக்கு முன்னால இருக்கிற பாவ பழக்க வழக்கங்களை தொடாதவர்களாக, அப்பா எங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையை திரும்பி பார்க்காதவர்களாக, அப்பா தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. அவர்களுடைய தீர்மானத்துக்கு நேராய் வழி நடத்துங்க. இந்த விடுமுறை வேதாப்பள்ளியின் மூலமாக பிடித்திருக்கிற உண்மை வாழ்வின் எந்த சூழ்நிலையும் அவர்கள் விடாது அவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. சரி, இந்த விடுமுறை வேதாப்பள்ளி இந்த 8 நாட்கள் நடப்பதற்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் ஆசிரியர்கள், அதிக நேர பணியாளர்கள். முழு நேர பணியாளர்கள் அல்ல, அதிக நேர பணியாளர்கள். சரியா காலையில் 8:30 மணிக்கு வந்துருவாங்க, எங்களோட 2 மணி வரைக்கும் இருப்பாங்க. பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலைகள் வெவ்வேறு விதமாக ஒவ்வொருவருக்கும் இருந்தாலும் கூட எங்களோடு இணைந்து பணியாற்றிய ஆசிரியர்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அவர்களை கரங்களை தட்டி வாழ்த்தலாமா ஆசிரியர்களை? ஜேசிவிபிஎஸ் கான்பாய். ஓகே, இப்போ ஆசிரியர் பாடல். ஆசிரியர் பாடல் வேமா வாங்க. ஜூனியர் நிகழ்ச்சிகள் நடக்கும், ஜூனியர் ரெடியா இருந்துக்கோங்க. நீதியின் நீ முற்றும் மகள
ஆசிரியர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஜூனியர் மாணவிகள் கோலாட்டம். என்னை எப்படி அறிவீர் என்று நாத்தான் மேல் கேட்டார். அதற்கு இயேசு, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று நாத்தான் மேல் சொன்னார். அதற்கு இயேசு, ஜூனியர் மாணவிகளுக்கு நன்றி. ஜூனியர் மாணவர்கள் குறுநாடகம். ஜூனியர் மாணவர்கள் குறுநாடகம். அவங்க ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாமா? ரெடி ஆயிட்டீங்களா? மன்னிப்பே மகா பெரியது என்ற தலைப்பின் கீழ் எங்களுடைய பிள்ளைகள் படித்த ஒரு சம்பவத்தை உங்கள் முன் நடித்து காட்டுகிறார்கள். காட்சி 1. பேதுருவே, ஏன் சோகமாய் இருக்கிறாய்? போதகரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் 7 தரம் மன்னித்தால் போதுமா? உன் சகோதரன் 7 முறை மன்னிக்க வேண்டும். வா, நான் உனக்கு ஒரு சம்பவத்தை காண்கிறேன். காட்சி 2. எஜமானே, எஜமானே, நம்மிடம் வாங்கிய கடன்களை கணக்காக சொன்னீங்களா? நான் பார்த்து விட்டேன். பார்த்து விட்டியா? பார்த்து விட்டேன். ஆனால் ஒருவர் மட்டும் 16,000 தாலந்து வாங்கியிருக்கிறார்.
அப்படியா அப்படியா காவல்காரர்களை அவனை அழைத்து வாருங்கள். நீ என்னிடம் வாங்கிய 16,000 தாலந்து எங்கே? எஜமான், இது கொரோனா காலம் என்பதால் எனக்கு வருமானம் இல்லை, அதனால் உங்க கடனை தர முடியவில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னுடைய உடைமைகளை விட்டு திருப்பி கொடு. என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்க. சரி சரி சரி, எழுந்திரு. கடனை நான் உனக்கு மன்னிக்கிறேன். காட்சி 3. ஏய், இங்க வா. என்னய்யா? என்கிட்ட வாங்கிய 100 தாலந்தை கொடு. ஐயா, எங்கள் கொரோனா காலம் என்பதால் போதிய வருமானம் இல்லை, சாப்பாடுக்கே பெரிய கஷ்டமாக இருக்கிறது. தயவு செய்து என் கடனை மதித்து கொடுங்கள். என்னது, என் கடனை தர மாட்டாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார். காவலாளனை இவனை பிடித்து காவலில் போடுங்கள். ஐயா, டேய், இங்க வாங்கடா. எஜமான் அவனை 16 தாளத்துக்கு மன்னித்தார். ஆனால் இவன் 100 தாளத்துக்கு மன்னிக்கிற கூட மனமே இல்லை. நாம் இவனை எஜமானிடம் போய் சொல்லுவோம். வணக்கம், என்னவென்று சொல்லுங்கள். எஜமானே, நீங்கள் 16 தாளத்துக்கு மனிதர்கள் அல்லவா? அவன் 100 தாளத்தை கூட மன்னிக்க மனமில்லாமல் இருக்கிறான். அப்படியா? அவன் அப்படியா செய்தான்? காவல்காரர்களை அவனை அழைத்து வாருங்கள். நான் உனக்கு உன்னுடைய கடனை மன்னித்தேன், உனக்கு அவனுடைய கடனை மன்னிக்க மனதில்லையா? காவல்காரர்களே, இவன் கடன் திரும்பி தரவும் இவனை காவலில் போடுங்கள். எஜமான், மன்னித்து விடுங்கள் எஜமான். நாம் அனுதினமும் பரமண்டல ஜெபம் செய்யும் பொழுது குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்கள் என்று சொல்கிறோம். எத்தனை பேர் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறோம்? சிந்திப்போம். நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னித்தால் நம்முடைய பரமபிதா நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார். மன்னிப்பே மகா பெரியது. ஜூனியர் பாய்ஸ் நல்ல ஒரு வாழ்த்து சொல்லிருங்க பார்ப்போம், கரங்களை தட்டு. அடுத்த ஜூனியர் கேர்ள்ஸ். இப்போ நமக்கு காணிக்கை நேரம். இந்த விபிஎஸ்க்குன்னு ஒரு கொயர் இருக்கு. இந்த விபிஎஸ்ல ஒரு கொயர் உருவாயிருக்கு. வேமா வாங்க சீனியர் தம்பிமார், அவங்க பாட்டு பாடுவாங்க. அப்போ நாம காணிக்கை செலுத்த போறோம். நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் சிவகாசி பகுதியில் முதல் முறையா மிஷினரி கட்டிய ஆலயம் பழுதடைந்திருக்கு. அந்த ஆலய கட்டுமான பணிக்கு போக போகுது நீங்க கொடுக்கிற காணிக்கைகள். ஆகவே மனமு சிவகாசி பகுதியிலே முதல் ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்கு நீங்கள் தாராளமாக கொடுங்க. விபிஎஸ்னுடைய கொயர் பாடுவாங்க. காணிக்கை பாபு அண்ணே. தாழ்மைக்கு மாதிரி இயேசு, உண்மைக்கு மாதிரி இயேசு, அன்புக்கு மாதிரி இயேசு, இரக்கத்துக்கு மாதிரி இயேசு.
உண்மைக்கு மாதிரி இயேசு, உண்மைக்கு மாதிரி இயேசு, அன்புக்கு மாதிரி இயேசு, இரக்கத்துக்கு மாதிரி இயேசு. நானும் பின்பற்றுவேன் இயேசுவின் மாதிரியை பின்பற்றுவேன். நானும் பின்பற்றுவேன் இயேசுவின் மாதிரியை பின்பற்றுவேன். நம்பவில்லையே நம்பவில்லையே தோமா நம்பவில்லையே, நம்பவில்லையே நம்பவில்லையே தோமா நம்பவில்லையே. இயேசுவை கண்டோம் என்று சீசர்கள் சொன்னதை நம்பவில்லையே, இயேசுவை கண்டோம் என்று சீசர்கள் சொன்னதை நம்பவில்லையே. கண்டறினால் விசுவாசித்தார் தோமா மாமா, இயேசுவின் காய்களை தொட்டு நம்பினார் தோமா மாமா. கண்டறினால் விசுவாசித்தார் தோமா மாமா, இயேசுவின் காய்களை தொட்டு நம்பினார் தோமா மாமா. காண்பதினால் அல்ல தம்பி காணாமல் நம்புவதே பாக்கியவான், காண்பதினால் அல்ல தங்கை காணாமல் நம்புவதே பாக்கியவான். இன்னொரு நித்திய வாழ்வை நம்பிடுவோம், இயேசுவோடு வாழ அர்ப்பணிப்போம். நித்தியமாய் வாழ நிலைத்திடுவோம், நிரந்தர வாழ்வை பெற்றிடுவோம். நித்திய வாழ்வை நம்பிடுவோம், இயேசுவோடு வாழ அர்ப்பணிப்போம். நித்தியமாய் வாழ நிலைத்திடுவோம், நிரந்தர வாழ்வை பெற்றிடுவோம். கவலையில கண்ணீரில துக்கமில்ல துயரமில்ல, இயேசுவோடு வாழும்போது சந்தோஷமே, இயேசுவோடு வாழும்போது சந்தோஷமே. கவலையில கண்ணீரில துக்கமில்ல துயரமில்ல, இயேசுவோடு வாழும்போது சந்தோஷமே, இயேசுவோடு வாழும்போது சந்தோஷமே. இந்த சீனியர் மாணவர்கள் இந்த ஆலயத்தினுடைய வருங்கால தூண்கள். இன்னைக்கு ஒரு ஒர்க்கு அவங்களுக்கு கொடுத்தோம், ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. ஊர்வலம் போகும்போது தம்பி நீங்க தான் வாலண்டியர், நம்ம தம்பி தங்கச்சியை என்ன செய்யாதீங்க, நல்லா ரோட்டுக்கு வந்துடாம பாதுகாப்பாக கூட்டு வரணும்னு சொன்னோம். ரொம்ப சிறப்பாக செய்தாங்க. மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரங்களை தட்டி வாழ்த்தலாமா? வருங்கால தூண்கள். தேங்க்யூ தம்பி. காணிக்கைக்காக நம்முடைய போதகர் அம்மா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம். கிருபையும் இரக்கமும் அன்புள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்த வேலையிலும் கூட ஆண்டவரே இந்த நிகழ்வுகளோடு நமது கிருபை இருக்கிறது எண்ணி நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடங்குடுங்கள் என்று சொன்னி அப்பா, சிறு பிள்ளைகள் மூலமாய் தகப்பனே உமது நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறீரே, அதுக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. இந்த வேலையிலும் தகப்பனே ஆண்டவரே படைத்த காணிக்கைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. தகப்பனே இந்த வேலையிலும் தகப்பன் நீர் கொடுத்து ஆண்டவரே அப்பா பகுதியில இருந்து ஒரு பகுதியை எடுத்து கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. தகப்பனே இந்த காணிக்கை தகப்பனே உமது நாமம் மகிமைப்படும்படியா ஆண்டவரே அது அந்த ஆலய கட்டுமான பணிக்கு ஆண்டவரே சென்று சேரவும் உமது நாமம் அதன் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமாவும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோமாப்பா. கொடுத்த ஒவ்வொரு கரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. ஒருவரும் குறைபடாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தை நிறைத்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீரே பெரியவர், பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ. அடுத்ததாக இன்டர் கேர்ள்ஸ் கோரியோகிராஃபி.
இன்டர் மாணவிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இன்டர் மாணவர்கள் சாங். இன்டர் மாணவர்கள். பயம் பயம் பயம், எதற்கெடுத்தாலும் பயம். வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த பயம், தோல்வியை குறித்த பயம், படிப்பினை குறித்த பயம், தொழிலினை குறித்த பயம். நடந்தால் பயம், நின்றால் பயம், உட்கார்ந்தால் பயம், விழித்திருந்தால் பயம். அப்பப்பா, ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எத்தனை பயங்கள். ஏன் இந்த பயம்? எதற்கு இந்த பயம்? பயப்படாதீருங்கள் என்று கூறிய இயேசு நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கை என்னும் படகினில் இருக்கும் பொழுது பயமில்லையே என கூறி பாட வருகின்றனர் எம் பிள்ளைகள். படகில் நானும் பயமில்லாமல் போகிறேன், சந்தோஷமாய் பயமில்லாமல் போகிறேன். படகில் நானும் பயமில்லாமல் போகிறேன், சந்தோஷமாய் பயமில்லாமல் போகிறேன். புயக்காற்று வந்தாலும் பயமில்லை, பேரலை வந்தாலும் பயமில்லை. புயக்காற்று வந்தாலும் பயமில்லை, பேரலை வந்தாலும் பயமில்லை. என் படகில் இயேசு உண்டு, எனக்கு போதும் பயமில்லையே. என் படகில் இயேசு உண்டு, எனக்கு போதும் பயமில்லையே. படகில் நானும் பயமில்லாமல் போகிறேன், சந்தோஷமாய் பயமில்லாமல் போகிறேன். படகில் நானும் பயமில்லாமல் போகிறேன், சந்தோஷமாய் பயமில்லாமல் போகிறேன். என்னை தைரியப்படுத்துகிறார், எனக்கு துணையாயிருக்கிறார். என்னை தைரியப்படுத்துகிறார், எனக்கு துணையாயிருக்கிறார். எனக்கென்றும் பயமில்லையே, இயேசு உண்டு என் வாழ்விலே. எனக்கென்றும் பயமில்லையே, இயேசு உண்டு என் வாழ்விலே. படகில் நானும் பயமில்லாமல் போகிறேன், சந்தோஷமாய் பயமில்லாமல் போகிறேன். படகில் நானும் பயமில்லாமல் போகிறேன், சந்தோஷமாய் பயமில்லாமல் போகிறேன். இன்டர் பாய்ஸ்க்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாமா? அக்கா சொல்லும்போது சொன்னாங்க பார்த்தீங்களா, என் பிள்ளைங்க வந்து பாட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அக்கா வந்து உங்களுடைய கிளாஸ் டீச்சர், அவங்க எப்படி பார்த்துருக்குறாங்க என் பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் கிடைத்த இந்த சபை மிகவும் கொடுத்து வைத்தது. வருங்காலங்களில் இன்னும் சூப்பராக வரும். சரியா? அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள். அக்கா சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சு, என் பிள்ளைங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் இந்த 8 நாளும் நம்மளோட இருந்து இந்த ஊழியத்தை சிறப்பாக நடத்தி இருக்கிறாங்க. கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. சீனியர் கேர்ள்ஸ், சீனியர் கேர்ள்ஸ்.
சீனியர் மாணவிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்ததா நன்றி உரைக்கு அக்கா வரப்போறாங்க. அதுக்கு முன்னால இயக்குனர் என்ற முறையில் நாங்க ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பேச வேண்டியிருக்கு. இந்த 8 நாட்களும் நாங்க 2 பேரும் அண்ணாச்சி வாங்கினாச்சு 2 பேரும் இங்க தங்கி இருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நல்ல அருமையான ஒரு தங்குற இடத்தை கொடுத்து எங்களுடைய தேவைகளை எங்களுடைய சொந்த தேவைகளை சந்தித்து அது மட்டும் இல்லாமல் ஊழியத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து கொடுத்த சபையுடைய குருவானவர், உதவி குருவானவர், சபையுடைய செயலாளர், பொருளாளர், ஞாயிறு பள்ளியுடைய பொறுப்பாளர், வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அதுபோக இந்த ஆலயத்தில் வேலை செய்கிற பணியாளர்கள் அனைவருக்கும் இயக்குனர் என்ற முறையிலே நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். அதே போல வாலண்டியர்ஸ், அதாவது உணவிலே உப்பு நாம போடுறோம், வெளியே தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, ஆனால் சுவையை கூட்டும். ஒரு விடுமுறை வேதாகம பள்ளி சிறப்பாக நடைபெற்று முடிவதற்கு ஒரு முழு பங்கு மறைந்திருந்து சுவையை கூட்டுபவர்கள் வாலண்டியர்ஸ். இந்த வாலண்டியர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வாலண்டியர்களுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம், உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த ஊழியம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய பங்கு மேலானது. இப்பொழுது நன்றியுரை அதுபோல் இன்னும் சொல்லிடுறேன். நான் எனக்கு கிடைத்த இணை இயக்குனர் அண்ணாச்சி, அவர் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவரிடத்துலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்களை அண்ணாச்சிட்ட இருந்து. அவர் ரொம்ப தாழ்மையாக இருப்பார். நிறைய விஷயங்கள் அண்ணாச்சி இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிம்பாரு. ரொம்ப குழந்தை மனசு அவருக்கு. அவர்கிட்ட இருந்து இந்த 8 நாளில் நாங்கள் கற்றுக்கிட்டோம் நிறைய. ஒருவேளை ஆசிரியர்களுக்கு தெரியும், நான் அப்படியே பட்டதை பட்ட மாதிரி பேசிடுவேன். ஒருவேளை அவங்க கூட நினச்சிருக்கலாம், இவர் என்ன இவ்வளோ கோவக்காரராக இருக்காரு அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் அண்ணாச்சி அப்படி இல்லை, ரொம்ப ஜென்டிலாக இருப்பார். எனக்கு கிடைத்த இணை இயக்குனர், கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அண்ணாச்சி நீங்க ரொம்ப புகழ்றீங்க அண்ணாச்சி. இருக்கட்டும், ரைட். இப்போ நமக்கு இந்த விடுமுறை வேதாகம பள்ளி சிறப்பா அமைகிறதுக்கு சபையிலிருந்து செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் ஐயாவை பார்க்கணுமா, செக்ரட்டரி பார்க்கணுமா, ட்ரெஸரர் பார்க்கணுமா, அதுபோல் அடிக்கடி ஒரு அண்ணன் என் பெயர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அக்கா துரசிங்கண்ணனை நான் பார்க்கணும் அப்படிம்பாங்க. அப்படிதானக்கா? ஏதாவது ஒன்று கேட்டால் துரசிங்கண்ணன்ட்ட கேட்கணும் அப்படிம்பாங்க. கேட்டு நாங்கள் எதுக்காகவும் அலைஞ்சதே இல்லை. இருக்கிற இடத்துக்கு எல்லாமே வந்து சேர்ந்துடும். சூப்பரண்டன்ட் அக்கா கிடைத்த, இப்படி ஒரு சூப்பரண்டன்ட் அக்கா கிடைத்த இந்த சபை பாக்கியம் உள்ளது. அக்காவுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப், ஜேசி விபிஎஸ் கிளாப். ஆமா, அக்கா இப்போ நமக்கு நன்றி உரை. இந்த JCVBS 2022 இனிதே நிறைவு பெற்றது. இது பெரிதான கடவுளுடைய கிருபையினால்தான். இதற்கு முக்கியமா சொல்லணும்னா முதலாவது நம்ம தேவாதி தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் முதல் கர்த்தர் இந்த இடத்துல இருந்திருந்தா தான் இந்த நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சது. முதலாவது அவருக்கு நன்றி சொல்லுறேன். பின்பு குருவானவர் ஐயாவுக்கும் உதவி குருவானுக்கும் நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம ஐயாவை போய் பார்க்கணும்னு நினைச்சாலும் செய்யுங்கம்மா, சரியா, ஓகே, என்னன்னாலும் பரவாயில்லம்மா செய்யுங்க, ப்ரொசஷன் போகணுயா செய்யுமா, எல்லாத்துக்கும் சொல்லிடுவாங்க. அதனால நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு உதவியா இருந்த ஐயா அவர்களுக்கும் நன்றி. அது மாத்திரம் இல்லை, கமிட்டி, அதாவது பொருளாளர், செயலாளர் எல்லாருமே என்ன வேணும் உங்களுக்கு செய்யுங்க செய்யுங்க, ஸ்பான்சர்ஸ் வேணுமா ஃபோன் பண்ணி உடனே அவங்களுக்குரிய எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்து எங்களுக்கு அழகா இது பண்ணி கொடுத்தாங்க. கமிட்டி மெம்பர்ஸ் உங்களுக்கு எங்களுடைய JCVBS சார்பாக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லை, சபை மக்கள் நீங்க உதாரணத்துவமாக கொடுத்தீங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தேவைன்னு போய் நாங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டியதே இல்லாமல் இருந்தது. கொடுத்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லை, நமக்கு 2 டைரக்டர்ஸ் இந்த வருஷம் அருமையா தேவன் கொடுத்தாங்க. மோசஸ் அண்ணாச்சி, அருமை ராஜ அண்ணாச்சிக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நேர்த்தியாக அண்ணா சொன்ன மாதிரி கரெக்டா சொல்லிடுவாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம எல்லாத்துக்கும் வளைஞ்சு போக கூடாது. உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லணுன்ற மாதிரி அண்ணாச்சி சொல்லிடுவாங்க. உண்மையிலே அது ஒரு எங்களுக்கு எக்ஸாம்பிளா இருந்துச்சு. நாங்க நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட கத்துக்கிட்டோம். அது போல டீச்சர்ஸ்
சொல்லணும். உண்மையிலே சொல்கிறேன், டெடிகேஷனாக இருந்து அவங்க வேலைகள்லாம் சரியாக செஞ்சு எங்களுக்கு தான் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லை, வாலண்டியர்ஸ், அப்பா வாலண்டியர்ஸ், உண்மையிலே சொல்கிறேன், நான் என்ன சொன்னாலும் நான் உட்காந்த இடத்துல சொல்லுவேன், நான் ஐயாவை மட்டும்தான் பார்ப்பேன், ஐயா துரசிங்க அவங்கள தான் பார்ப்பேன், மற்றபடி சுற்றி இருக்கிற எல்லா வேலைகளும் அவங்க தான் ஓடி ஓடி பார்த்து எல்லா வேலையும் பண்ணாங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளுக்கு எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? உண்மையிலே சொல்றேன், இந்த வருஷம் பிள்ளைங்க ஸ்ட்ரென்த் கம்மி தான், ஐயா வந்துட்டு சொல்லிட்டாங்க, பரவாயில்லமா, இருந்தாலும் நீங்க வர்ற பிள்ளைங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுங்க. நாங்க இன்னைக்கு அருமையா அழகா வேத வசனங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, உங்க முன்னாடி அதை நடிச்சும் காட்டியிருக்கிறாங்க நல்ல முறையில். அவங்களுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அனுப்பி வச்ச பெற்றோர் உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்ல, தூய்மை பணியாளர்கள் சொன்னது போல ஜாக்கப் அண்ணன், ஜான் அண்ணன் எங்களுக்கு என்ன நேரத்தில் என்ன வேணுமோ தேவைகள் எல்லாம் அழகாக நேர்த்தியாக சந்திச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிதே முடிவு பெற்ற இந்த இதுக்காக விசேஷமா கேமராமேன் எப்பயுமே வந்து என்கிட்ட கேட்பாங்க, என்னக்கா செய்வோம் என்ன செய்வோம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். மியூசிக் சிஸ்டம் எல்லாத்துலேயும் உதவி செஞ்ச அனைவருக்கும் இந்த JCVBS 2022 சார்பாக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக பரிசு வழங்குதல். பரிசு வழங்குறதுக்கு முன்னால நாங்கள் இந்த 8 நாளும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் வந்து எந்தெந்த பிள்ளைங்கள்லாம் ஆன்சர் பண்ணுறாங்க நாங்கள் கேட்குற கேள்விக்கு, அதே போல் முன்னால் வந்து மனப்பாட வசனம் சொல்கிறது, இப்போ ஒரு ஸ்டோரி சொல்கிற டைமில் கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணும்போது, அல்லது குரூப் செஷனில் நாங்கள் போய் கேள்வி கேட்கும்போது அவங்க ஆன்சர் பண்ணுறது, இப்படி எல்லா ஆக்டிவிட்டிலையும் இருந்த எல்லா பிள்ளைகளுமே பங்கெடுத்துருக்கிறாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இருந்து ஒரு மெரிட் எடுத்துருக்குறோம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா செக்ஷன்லேயும். அதனால் பேர் வாசிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வந்து இந்த சர்டிஃபிகேட்டையும் பரிசையும் பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்கிறோம். இந்த சர்டிஃபிகேட்டையும் பரிசை வழங்கும்படியாக நம்முடைய தலைமை குருவானவர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பிகினர் ஏ டானிஷ் குமார். பிகினர் ஏ டானிஷ் குமார். எல்லாருமே சிறப்பாக தான் செஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் ஒன்று எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், மெரிட். பிகினர் பி ஜெர்சா. நான் ஜூனியர் படிக்கும்போது வாங்கின மெரிட் சர்டிஃபிகேட்லாம் என் வீட்டில் இன்னும் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிறேன். ஆமாண்ணாச்சி, மெரிட் வந்து அப்படி ஒரு உற்சாகத்தை கொடுக்குவேன். பிரைமரி ஏ ஹர்ஷிகா ஏஞ்சல். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி வாழ்த்தலாம் நம்முடைய பிள்ளைகளை. பிரைமரி பி பியூலா ராணி. பிரைமரி பி பியூலா ராணி. பிரைமரி சி ஜீவன் ஜெயராஜ். ஜூனியர் ஏ ஜாய்ஸ் பிளசிகா. ஜூனியர் பி அனீனா. ஜூனியர் சி மில்லோ ரத்தன் சிங். இன்டர் ஏ ஜெகோரிஸ் எல்ஷடாய். इंटर बी जेनी सुहाना. सीनियर ए महिमा ग्रेसी. सीनियर बी नीतीश खन्ना.
ஐயா தேங்க்யூ ஐயா. டீச்சர்ஸ் நேம் வாசிக்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் கிஃப்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்க. பிகினர் மிஸ் ஏ டெபோரால் ரோஜி. கொஞ்சம் டீச்சர்ஸ் ரெடியாக இருங்க. பரிசு அளிக்கிறதுக்கு அம்மாவை அழைக்கிறேன் மேடைக்கு. அடுத்து மிஸ்ஸஸ் எஸ் ரூபி ஜெயப்பிரகாசம். ரோஜி. அடுத்து மிஸ்ஸஸ் ஜே ஷீலா சோஃபியா ராணி. பிரைமரி மிஸ் ஏ எப்சிபா மார்கரெட். டீச்சர்ஸ் நீங்க கொஞ்சம் வந்துடுறீங்களா? அடுத்து மிஸ்ஸஸ் எஸ் சுசீலா அப்ரஹாம். Mrs. S. Susila Abraham. Mrs. J. Grace Pumani. Grace Pumani. Junior Miss V. W. Vimala Washington. அடுத்து மிஸ்ஸஸ் எஸ் உஷா ஹார்வி. விமலா வாஷிங்டன். மிஸ்ஸஸ் எஸ் உஷா ஹார்வி. அடுத்து மிஸ்ஸஸ் பி ஆனந்தி பிரேம்ராஜ். அடுத்து இன்டர் Mrs. P. Stella Paul Paramasivam. Mrs. P. Rubavati. Senior Mrs. G. Nancy San. அடுத்து மிஸ்ஸஸ் ஜி ஸ்டெல்லா ஃப்ளாரன்ஸ். டைரக்டருக்கு பிரைஸ் கொடுக்க சின்னையா அவர்களை அழைக்கிறேன். தேங்க்யூ. டைரக்டர்ஸ் மிஸ்ஸஸ் பி மிஸ்டர் பி மோசஸ் ராஜ். நல்ல கரங்களை தட்டலாமா? நல்ல கரங்களை தட்டலாமா அண்ணாச்சிக்கு? தேங்க்யூ அண்ணா. மிஸ்டர் பி மிஸ்டர் எஸ் அருமைராஜ். தேங்க்யூ அண்ணா. வாலண்டியர்ஸ் மிஸ்டர் எம் ராஜேஷ் குமார், மிஸ்டர் ஜே கிறிஸ்டோபர் பாபு, Mrs. V. Anushya Mary, Miss Roja, அடுத்து மிஸ்டர் மேத்து, ஐயாவுக்கு நீங்கள் உங்களுக்கும் கொடுக்கணும். ஆமாம், டைரக்டர்ஸ் கொடுக்க சொல்லுவோம்.
பிசி கமிட்டியில் யாராவது இருக்காங்களா? துரைசிங் அண்ணன், ராஜசெல்வம் அண்ணன், யாரும் இருக்காங்களா? உள்ளே இருக்காங்களா? சரி, டைரக்டர் அண்ணன் நீங்கள் வந்து கொடுங்க. நமது குருவானவர் ஐயா அவர்களுக்கு நம்ம டைரக்டர் நாச்சு கொடுப்பாங்க. கரங்களை தட்டலாம். நமது உதவி குருவானவர் ஐயா அவர்கள் ஆமா, இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா ஒருங்கிணைச்சு இந்த 8 நாட்களும் 8 நாட்கள் நாங்க சொல்றோம், ஆனா இதுக்காக அதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிருப்பீங்களாக்கா? எல்லாமே பிளான் பண்ணி நமக்கு நேர்த்தியாய் செய்து கொடுத்த சண்டே ஸ்கூல் சூப்பரண்டன் அக்காவுக்கு நல்ல ஒரு விபிஎஸ் கிளாப். ஆமா, உதவி குருவானவர் ஐயா பரிசு வழங்குறார். தேங்க்யூ தேங்க்யூ. நாம அடுத்து நிறைவு ஜெபத்துக்கு போக போறோம். அதுக்கு முன்னால விபிஎஸ் மாணவர்கள் நிறைவு பாடல் நம்ம பாட போறோம். ஒரே ஒரு பாட்டு, இந்த விபிஎஸ் நிறைவான பாடல். என்ன பாட்டு பாடலாம்? என்ன பாட்டு? தும் தரோ மத்தா. ரைட், நம்ம கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்றதுக்காக மேத்யூ அண்ணனும் வர்றாங்க. வாங்க அண்ணாச்சி, தும் தரோ மத். ட்ராக் போட்டு வாங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து பாடுங்க, அண்ணன் உங்களோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க. நிறைவான பாடல். ஆமா, நீங்களே எந்திரிச்சுக்கோங்க. ஆக்ஷனோட செய்யலாம், நம்ம ஆக்ஷனோட செய்யலாம். Play, play. உற்சாகமா यीशु मेरा स्वागत है, यीशु तुम्हारा स्वागत है, यीशु हमारा स्वागत है, तुम करो मत. यीशु எனது தைரியம், यीशु உனது தைரியம், यीशु நமது தைரியம், பயப்படாதே நீ. यीशु मेरा साथ, यीशु आपके साथ, यीशु हमारे साथ, खुशी खुशी हमारे लिए खुशी. यीशु என்னோடு, यीशु உன்னோடு, यीशु நம்மோடு, खुशी खुशी हमारे लिए खुशी. பயப்படாதே நீ, பயப்படாதே நீ, பயப்படாதே 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 நீ. ஆமா, பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். நிறைவு ஜெபமும் ஆசீர்வாதமும் தலைமை குருவானவர் அவர்கள். உட்காந்துக்கலாம். ஒரே ஒரு அறிவிப்பு, பிள்ளைகளுக்கான பரிசு எல்லாமே உங்களுடைய இடத்துக்கு வந்து சேரும். நீங்க என்ன செய்யுங்க, குழுவா ஒரு இடத்துல அமர்ந்து அந்தந்த ஆசிரியர்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க. பிள்ளைகளுக்குரிய ஆமா சர்ச்சுக்குள்ள குழுவா அமர்ந்துக்கோங்க. நீங்க கிஃப்ட் வாங்கி ஜெபம் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது பிள்ளைகளுடைய கிஃப்டும், பிள்ளைகளுடைய ஒர்க் புக்கு, பிள்ளைகளுடைய சர்டிபிகேட் 3 சேர்த்து நீங்க கொடுக்கலாம். பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆகாரமும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் பெற்று செல்ல உங்கள் அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய பிள்ளைகள் மூலமாக உடைய நாமத்துக்கு மகிமையை துதியை உண்டு பண்ணினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
காண்பாய் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக இந்த 2022 ஆண்டு JCVBS மூலமாக என் ஆண்டவரை காணும்படியாக அருமையான பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த விடுமுறை வேதாம் பள்ளி ஊழியத்திலே பங்கு பெறுவதன் மூலமாக பாடல்கள், வசனங்கள், கதைகள் அநேகவற்றின் மூலமாக பிள்ளைகள் உம்மை காணும்படியான கண்களையும் செவிகளையும் நீ தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிள்ளைகள் உம்மை அறிந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவை ஒருபோதும் விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய கிருபைகளை தாரும். தங்களை சுற்றி நெருங்கி வருகிற பாவமான யாவற்றையும் பாராதபடி அவைகளை உதறி தள்ளிவிட்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கினவர்களாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையில தொடர்ந்து நிலைத்து நிற்பதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கினால் பார்க்கிறோம். இந்த சிறப்பான VBS ஊழியர்களை நடத்தின இயக்குநர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலண்டியர்ஸாக வந்து பணியாற்றினவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆலய பணியாளர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவைகளுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்த என்னுடைய திருச்சபையின் நிர்வாக அங்கத்தினர்களுக்காக, திருச்சபையினருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஞாயிறு பள்ளி சூப்பரண்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாவரும் இணைந்து இந்த ஊழியங்களை மிகவும் நேர்த்தியாக உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நடத்துவதற்கு கிருபைகளின் பலனின் தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஞாயிறு பள்ளி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகள் கிறிஸ்துவின் அன்பை இன்னும் அதிகமாக ருசிக்கத்தக்கதான கிருபைகளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியிலும் உடைய பிரசன்னம் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். நீ இத்தனை நேர்த்தியாக நீ நடத்தி கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உடைய ராஜ்ய மேன்மைக்கென்று தொடர்ந்து நாங்கள் எங்களை அர்ப்பணித்து உடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆவியருடைய பலனையும் கிருபைகளையும் வல்லமைகளையும் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாத வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் என்று வழிநடத்துவதாக, ஆமேன். நாம் இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமேன். எல்லாருக்கும் தோத்திரம். God bless you all. பிள்ளைகளும் ஆசிரியர்களும் ஆலயத்துக்குள்ளாக நீங்கள் செல்ல உங்கள் அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம்.